தேவனுடைய சுதன் என்றும் மருத்துவர்களிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனுமாய் இருக்கிறார். சகல ஜாதிகளிலும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும் பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளை செய்திருக்கிறார். உங்கள் விசுவாசம் உலகமையும் பிரசித்தமாகிறதை குறித்து பிரசித்தமாகிறதுனாலே முதலாவது உங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை குறித்து நினைத்து கொண்டிருப்பதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவினாலே குமாரனுடைய சுவிசேஷத்தினால் என்னுடைய ஆவினாலே சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். கண்டிப்பா ரெடியா வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க. அமேசிங். 9 வசனங்களை மனப்பாடம் பண்ண ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் மனப்பாடம் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன ரிவ்யூ எப்போதும் போல, எந்த வசனம் அப்படின்னு நான் சொல்லும்போது, எந்த வசனத்திலிருந்து எந்த வசனம் அல்லது எந்த வசனம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க அதை என்ன டாபிக் அல்லது என்ன காரியத்தை குறித்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லலாமா? 1வது வசனம் பவுலுடைய எழுதுகிறவருடைய ஐடென்டிட்டி. இந்த மாபெரும் எபிசோட், அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கடிதம், அல்லது அது மாத்திரம் அல்ல, உலகத்திலே மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸை, தாக்கத்தை உண்டாக்கின ஒரு கடிதம் என்று சொல்லலாம். அந்த கடிதத்தை, அப்பேற்பட்ட கடிதத்தை எழுதின ஆக்கியோன் யார், அவருடைய ஐடென்டிட்டி என்ன, அவருடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன், பாண்ட் சர்வன்ட், அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். 2வது வசனம் ரிசீவர்ஸ் ஐடென்டிட்டி. யாருக்கு இந்த கடிதம் எழுதப்படுகிறதோ அவர்கள் யார் என்று, அவர்களை குறித்த அடையாளம் என்ன? ரோமாபுரியில் என்னாலே நீங்க சொன்னீங்கன்னா ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவருமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. 3வது வசனம் வாழ்த்துக்கள் அல்லது வாழ்த்துதல். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அதுக்கப்புறம் 4-5 வசனங்களிலே சுவிசேஷத்தை ரத்தின சுருக்கமாக எழுதுகிறார். Brief description of the gospel about which he is going to explain. 16 அத்தியாயங்களிலும் மிகவும் தெளிவாக விரிவாக சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை எழுத நிச்சயித்தவர், எழுத போகிறவர், அதை 2 வசனங்களில் மிகவும் ரத்தின சுருக்கமாக எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் இருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். 6-7 வசனங்கள்ல அவருடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார்.
8வது வசனத்துல இருந்து 15வது வசனம் வரையிலும் மிஷன் ஸ்டேட்மெண்ட் 2 வசனத்திலே ரத்தின சுருக்கமாக எழுதினவர். அந்த மிஷன் ஸ்டேட்மெண்டை குறித்து எவ்வளவு பேஷனேட்டாக, எவ்வளவு அர்ப்பணிப்போடு வாழ்கிறார் அப்படின்னு சொல்லுகிற அந்த காரியம். ஸோ நான் நினைக்கிறேன் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நாம எழுதுற மாதிரி மிஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதி அவருடைய டேபிள்ல வச்சிருப்பாரோ என்னமோ, டேபிள்ல வச்சிருக்கிறாரோ இல்லையோ, அவருடைய இருதயத்திலே எப்பொழுதும் இருந்தது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. Because it was always, it has been always passionately motivating force for Apostle Paul. அதுல 8வது வசனத்துல அவர்களுக்காக துதிக்கிறத பார்க்கிறோம்ல. அந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட், அந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட், பவுலுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி இந்த ரோமாபுரியில் உள்ள திருச்சபையாருடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கிறது மாத்திரமல்லாமல் அது பலன் கொடுக்கிறது, அது நற்கிரியைகளாக வெளிவருகிறது. அந்த நற்கிரியைகளை மக்கள் பார்க்கிறபடினாலே அதை குறித்து பேசுகிறார்கள் என்று சொல்லி அதற்காக தேவனை துதிக்கிறார்கள். ஏனென்றால் அது தேவனிடத்திலிருந்து வந்தபடினாலே அதற்காக தேவனை துதிக்கிறத பார்க்கிறோம். அப்புறம் 9, 10, 11, 12 வசனங்களிலே ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தையே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோம். கடந்த வாரத்துல 9வது வசனத்துல அந்த ஜெபம் எவ்வளவு உண்மையுள்ளதா இருக்கிறது அப்படிங்கிறத அந்த ரோமாபுரி மக்களே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனை சாட்சியாக இழுக்கிறார். அந்த தேவனை ஏன் சாட்சியாக இழுக்கிறார் என்பதை வைத்து மாத்திரம் நம்ம கடந்த வாரத்தில் தியானித்தோம். 9வது வசனத்துல நான் அப்புறமா யோசித்தேன், இந்த தேவனை சாட்சியாக இழுக்கிறத மாத்திரம் வச்சு ஒரு பைபிள் ஸ்டடி வேணுமா அப்படின்னு சொல்லி, ரொம்ப எக்ஸாஸ்டிவா போறோமோ அப்படின்னு சொல்லி. ஆனா அது ரொம்ப முக்கியம் தான் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். ஏன்னா ஒரு தன்னுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறவர் சாதாரணமாக ஜெபிக்காதபடி ரொம்ப சீரியஸாக எடுத்து தேவனை அதற்கு சாட்சியாக வைத்து அவர் சொல்லுவது, it shows how seriously he is praying about this people. ஆகையினாலே அது மிகவும் முக்கியம்னா இன்றைக்கு 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் நாம கற்றுக்கொள்ள முயற்சி செய்யலாம். அதுல முதலாவது வாசிக்கலாமா? இந்த 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும். நீங்கள் சிறப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காண வாஞ்சையா இருக்கிறபடியினாலே. அவருடைய ஜெபத்தினுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் 9வது வசனத்துல பார்த்தோம். தேவனை சாட்சியாக வைத்து அவர் சொல்லுகிறது. ஆனால் இந்த 10வது வசனத்திலையும் 11வது வசனத்திலையும் தான் ஆக்சுவல் பிரேயர் பாயிண்ட் இருக்குது. இல்ல கவனிச்சிங்களா? இந்த 10வது வசனத்திலையும் 11வது வசனத்திலையும் தான் எதற்காக ஜெபிக்கிறார் என்று இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். அகைன் இதுல நம்ம பார்க்க போறது என்னன்னா, அவருடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அவருடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் அங்க ஆல்ரெடி நிறைவேறி இருக்கிறது. ஆனா இன்னும் தான் போகிறது நிமித்தமாக, தன்னுடைய ஊழியத்து நிமித்தமாய் அவருடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் அங்கே நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த ஜெபத்தை குறித்து எவ்வளவு வாஞ்சையா இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம 12வது வசனத்துல வாசிக்கிறோம். எவ்விதத்தினாலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்திலே கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சோ 10, 11 தான் அவருடைய ஆக்சுவல் பிரேயர் பாயிண்ட். சோ இந்த பிரேயர் பாயிண்ட் அவர் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன இன்டர்பிரேட்டிவ் ப்ராப்ளம் வருகிறது. ஒரு சின்ன
சேலஞ்ச் வருகிறது. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கும். அப்படின்னா பவுல் வரங்களை அவங்க கொடுக்க போறாரா அவங்களுக்கு? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஸோ யூஸ்வலா நம்ம ஒருவேளை அப்படியே படிச்சுட்டு போகுமா இருக்கலாம். ஸோ இதுல நம்ம ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்லி பிரிச்சோம்னா, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கும் ஒரு ப்ரொபோசிஷன். ரெண்டாவது, உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும் உங்களை காண ஆறுதல் அடையும் படிக்கும். அது வரைக்கும் ஒரு ப்ரொபோசிஷன். உங்களை காண வாஞ்சையா இருக்கிறபடினாலே எதுவுமே முற்று பெறாததா தான் இருக்குல்ல, முடியாம தான் இருக்கு. நீங்கள் ஸ்திரப்படுவதற்கான ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும் உங்களை காண வாஞ்சையா இருக்கிறபடினாலே. So Paul is yearning to see them. சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல இங்கிலீஷ்ல yearning, longing to see them. So இது நம்ம கடைசியில நம்ம பார்ப்போம். விசுவாசம் இருக்கும்போது நம்ம ஆண்டவர் மேல மாத்திரம் நம் அன்பு கிடையாது, சக விசுவாசிகளோடு கூட ஒரு அலாதியான ஒரு அன்பு. ஒருவேளை எம்பிடிசி ஃபெசிலிட்டேட்டர்ஸா மோஸ்ட்லி ஃபெசிலிட்டேட்டர்ஸா கூடி இருக்கிற நாம மண்டே எப்போ வரும், டியூஸ்டே எப்போ வரும்? ஏன்னா பவுலுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் ரோமாபுரி மக்களிடத்திலே நிறைவேறுவதற்காக அவர்களை காண வேண்டும் என்று வாஞ்சையா இருந்தார். சோ அதே காரியத்தை தான் நாம செய்யறோம்ல. நான் நினைக்கிறேன் இந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட் இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன், டிக்டோவா. ஏன்னா இட்ஸ் நாட் ஓன்லி a framework, இது ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுக்க முடியாது. இதுதான் நம்முடைய மிஷன் ஸ்டேட்மெண்டா இருக்க முடியும். எந்த விதமான ஊழியத்திலே நாம் ஈடுபடுகிறவர்களாக இருந்தாலும் சரி, காஸ்பல் பிரீச்சர்ஸா இவாஞ்சலிஸ்டா இருந்தாலும் சரி, அல்லது விசுவாசிகள் மத்தியில ஊழியம் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, ரெண்டு மக்கள் கூட்டத்துல தான் நம்ம ஊழியம் செய்ய முடியும். மிஷனரிஸா இருந்தாலும் சரி, யாருக்குமே ஒரு ஒரு பிளாங்கெட் ரெக்கமெண்டேஷன் மாதிரி எல்லாருக்குமே இந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட் பொதுவான ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட்னா, ஐ திங்க் திஸ் இஸ் தி அல்டிமேட் மிஷன் ஸ்டேட்மெண்ட், நமக்கு இருக்க வேண்டிய மிஷன் ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா நம்ம எம்பிடிசி கிளாஸ்க்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு yearning, ஒரு வாஞ்சை, உங்களை காண வாஞ்சையா இருக்கிறேன், என்னுடைய கரங்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த எம்பிடிசி ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்க்க வாஞ்சையா இருக்கிறேன். எதற்காக அப்படின்னு சொல்லி ரெண்டு பகுதியாக பிரித்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக அந்த வரங்களை கொடுத்தல் அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸ்ல நம்ம கொஞ்சம் ஆவிக்குரிய சில வரங்களை அப்படிங்கிறது ஒரு வேர்ட் ஆக்சுவலா. ஏன்னா இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு, some spiritual gifts இருக்கா, இல்லாட்டி வெறும் spiritual gifts, some spiritual gifts. So அது ஒரு phrase தான், some spiritual gifts, ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படியாக. So வரங்களை கொடுத்தல் என்று பவுல் கூறுவதன் அர்த்தம் என்ன? வசனம் 11 இருந்து அர்த்தம் கண்டுபிடித்தல். Again inductive bible study னுடைய ஒரு thumb rule நமக்கு அந்த கான்டெக்ஸ்ட்லயே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார்னா, அந்த பவுல் எழுதுகிற ஒரு வசனத்தில் இருக்கிற கருகலான வார்த்தையினுடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்க அதே பேசேஜ்ல முன்னாலேயும் பின்னாலேயும் உள்ள வசனத்துல கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தான் நம்ம முதல்ல பார்ப்போம். அதுக்கு பிறகு அந்த முழு அங்கிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினாலே உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும் உங்களை காண வாஞ்சையா இருக்கிறபடினாலே. இஸ் தேர் எனி க்ளூ? எப்படி? உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசம். சோ இங்க என்னிலும் உள்ள விசுவாசத்தை கொண்டு வராரு. So each one is given over the very gift under truth. It is for the edification of the church, to encourage each other.
செய்வது வந்து ஒருவேளை என்கிட்ட இருக்கிற அந்த ஆவிக்குரிய வரங்கள் மூலமா நான் உங்களை என்கரேஜ் பண்றது, உங்ககிட்ட இருக்கிறது மூலமா நான் என்கரேஜ் பண்றது. எக்ஸாக்ட்லி அதுதான். ஏன்னா அடுத்த வசனத்தை பார்க்கும்போது நீங்க கரெக்டா தான் பண்ணீங்க. விசுவாசத்தின் மூலமாக வருகிற வரங்கள். ஸோ எண்ணில் உள்ள வரங்களினாலே, எண்ணில் இருக்கிற வரங்களினாலே உங்களை நான் ஸ்திரப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். ஸோ இந்த 10வது வசனத்துல வருகிற ஸ்திரப்படுதலும், 10வது வசனத்திலே வருகிற ஸ்திரப்படுதலும், 11வது வசனத்திலே வருகிற ஆறுதல், இந்த ரெண்டும் parallel verse ன்னு சொல்லுவாங்க. ஸோ வேத எழுத்தாளர்கள் ஒரு வசனத்திலே ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு காரியத்தை சொல்லிட்டு அடுத்த வசனத்திலே அதே காரியத்தை குறிக்கும்படியாக இன்னொரு வார்த்தையை பயன்படுத்தலாம். சிமிலர் வேர்ஸா இருக்கலாம், ஆனா அது parallel வேர்ஸா இருக்கிறதுனால, அதற்கு ஏற்றார் போன்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறதுனால நமக்கு அதுல இருந்து அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல வசதியாக இருக்கும். சோ 10வது வசனத்திலே நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் என்று சொல்லுகிறார். இந்த ஸ்திரப்படுவதற்காக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற அந்த காரியத்தை, அதே காரியத்தை தான் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினாலே உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கு அல்லது நானும் ஸ்திரப்படும்படிக்கு அப்படின்னு தான் சொல்றேன். சோ நானும் ஸ்திரப்படும்படிக்கு, நானும் ஸ்திரப்பட வேண்டும். உங்களில் உள்ள விசுவாசத்தினாலே நான் ஸ்திரப்பட வேண்டும். என்னில் உள்ள விசுவாசத்திலிருந்து வருகிற அந்த வரத்தினாலே, வரங்களினாலே நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஓவராலான மீனிங். இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ரெண்டாவது இன்டர்பிரேட்டிவ் क्वेश्चनக்கு நம்ம போகலாம். பவுல் தனது எந்த வரத்தை இங்கே குறிப்பிடுகிறார்? அவர் தனது வரத்தை பயன்படுத்துவதன் நோக்கம் என்ன? நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா அல்டிமேட் எய்ம் அல்லது அல்டிமேட்டான கோலை நான் இங்க மென்ஷன் பண்ணல, கடைசிக்கு முந்தைய, அதாவது பெனல்டிமேட். எம்பிடிசி ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம எம்பிடிசில அடிக்கடி அல்டிமேட் என்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். அல்டிமேட் கோல் என்ன அப்படிங்கிறது நம்ம மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம் இல்ல? என்னது? தேவனுடைய மகிமை அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே பாயிண்ட் பிளாங்கா ராத்திரி தூக்கத்திலையும் நமக்கு வரக்கூடிய ஒரு காரியம் தான். That is the ultimate goal of anything. எந்த ஒரு காரியத்திலையும் அல்டிமேட் கோல் அதுதான். இங்கேயும் நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் அவர் எழுதும் போதும் அதுதான் அல்டிமேட் கோல் அப்படின்னு பார்த்தோம். அது நிறைவேறும் பொழுதும் அதுதான் அல்டிமேட்டா இருக்க முடியும். இந்த அல்டிமேட் அப்படிங்கிறதுக்கு முந்தினத டெக்னிக்கலா பெனல்டிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தமிழ்ல கடைசிக்கு முந்தைய அப்படிங்கிற அந்த நோக்கம் ஸ்திரப்படுத்துதல் என்பதன் அர்த்தத்தை 11 இருந்து கண்டுபிடித்தார். கிருபையும் விசுவாசமும் எவ்வாறு செயல்படுகின்றன. சோ இதை நம்ம பார்க்கும்போது மிஷனல் வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். சோ நான் அவர்களுக்கு ஊழியத்தை நிறைவேற்றுவதை குறித்து சொல்கிறார். 11வது வசனத்துல அவர்கள் மூலமாய் இவர் எப்படி ஆசீர்வதிக்கப்பட போகிறார் அப்படிங்கறது சொல்றாரு. சுருக்கமா அப்படி நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 2:6. சோ எதற்காக அவர்கள் ஸ்திரப்பட வேண்டும்? இந்த ரோமாபுரியில் உள்ள திருச்சபையார் எதிலே ஸ்திரப்பட வேண்டும்? எதற்காக ஸ்திரப்பட வேண்டும்? தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு, இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளம் ஆகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம்.
சோ எதற்காக தீமோத்தேயுவை தெசலோனிக்கே சபைக்கு அனுப்புகிறார்கள்? விசுவாசத்தை பற்றி உபத்திரவங்களுக்காக ஊழியக்காரனாகிய அப்போஸ்தலனாகிய நான் சொல்கிறேன், நாம் உபத்திரவங்களை சகிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உபத்திரவங்கள் வரும் பொழுது நாம் அசைக்கப்படாமல் இருப்பதற்கு நம்முடைய விசுவாசம் ஸ்திரப்பட வேண்டும், அல்லது விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்காக தீமோத்தேயுவை அனுப்புகிறேன். சோ அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு போனாலும், தீமோத்தேயு தெசலோனிக்கே சபைக்கு போனாலும், எம்பிடிசி ஃபெசிலிட்டேட்டர்ஸ் ஆகிய நாம எம்பிடிசி கிளாஸுக்கு போனாலும் ஒரே மிஷன் ஸ்டேட்மெண்ட் தான் அல்டிமேட்டா இல்ல, விசுவாசத்திலே அவர்கள் ஸ்திரப்படும்படியாக. This should be crystal clear in our mind. எம்பிடிசி மாணவர்களுக்கு உபத்திரவம் கண்டிப்பாக வரும், அதை அவாய்ட் பண்ண முடியாது என்பதும் தெரிய வேண்டும். அந்த உபத்திரவத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டுமானால் நாம் விசுவாசத்திலே உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதும் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். 5வது வசனம், ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினது உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். In order to know their faith. So அவர்களுடைய விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு முன்பதாக அவர்களுடைய விசுவாச சபையிலே இருக்கிறார்கள், அவர்களுக்குள்ளே இருக்கிறது, அவர்கள் எல்லாரும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். ஆனால் ஒரு அப்போஸ்தலன் அல்லது ஒரு ஊழியக்காரன் அங்கே செல்லும் பொழுதுதான் அவர்களுக்கு இருக்கிற விசுவாசம், அவர்களுக்கு உள்ளே இருக்கிற விசுவாசம், அந்த ஏற்கனவே நாம முதல்ல 2 வாரத்துக்கு முன்னாடி வாசித்த மாதிரி உண்மையிலே தீமோத்தேயுவுக்கு உள்ளே இருந்த விசுவாசத்தை போன்றது அல்லது போன்றதா, அல்லது அவனுடைய பாட்டியாகிய ஐனிக்கேயாள், லோயிசாள் அவர்களுக்கு உள்ளே இருந்த அந்த உண்மையான விசுவாசம் தானா, அல்லது ஃபேக் ஃபெய்த்தா என்பதை அறியும்படியாக தீமோத்தேயுவை அனுப்புகிறான். இந்த நாட்கள்ல அதிகமா விசுவாசத்தை குறித்தே நாம பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் வேண்டுமென்றே விசுவாசத்தை இங்க கொண்டு வரல, நான் பவுல் பேசுறதுனாலதான் நமக்கு வந்துருது. பட் இட் இஸ் வெரி வெரி வைட்டல் அண்ட் இம்பார்ட்டன்ட். யூதா எழுதின அந்த நிருபத்திலே நம்ம எல்லாருக்கும் நம்ம நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம் தான். அப்போஸ்தலனாகிய யூதா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எனக்கு. 3வது வசனம்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நமக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச வசனம் தான், வேணா எடுத்து பாருங்க. நான் பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதலாம் என்று எண்ணி நான் எழுத ஆரம்பித்தேன். ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஸோ அந்த விசுவாசத்துக்காக போராட வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். ரிஃபர்மேஷன் திங்கர்ஸ், பைபிள் ஸ்டடி ரிஃபர்மேஷன் திங்கர்ஸாக இருக்கிற நாம், அருமையானவர்களே, இந்த ஃப்ரேஸை நான் திரும்ப இப்போ சேர்த்திருக்கிறேன். பேக் டு த பிப்ளிக்கல் காஸ்பல் by realization of sola scriptura, sola fide, sola gratia, sola Christus, soli Deo gloria. இந்த 5 காரியங்களும் தாரக மந்திரமாக ரிஃபர்மேஷன் திங்கர்ஸாக நமக்கு இருக்க வேண்டும். நான் ரிஃபர்மேஷன் திங்கர்ஸ் பைபிள் ஸ்டடி ஃபோரத்திலே நான் இருக்கிறேன் என்றால் இந்த 5ம் நமக்கு மனப்பாடமாகவும் இது நம்முடைய தாரக மந்திரமாக இருக்கட்டும். சோலா ஃபீடே, விசுவாசத்தினாலே மாத்திரம் என்று அதிகமாய் பேசுகிறவர்களும் குழம்பி இருக்கிற காலத்திலே we need to be very clear what is faith and இதனுடைய significance நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். சோ நம்ம வாசித்த இந்த பகுதியிலே உங்கள் விசுவாசத்தை அறியும்படி தீமோத்தேயுவை நான் அனுப்புகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம்
15வது வசனம் 2 கொரிந்தியர் 3:15 அப்போஸ்தலனாகிய பவுல் சாரி 13 சாரி 13 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனம் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இது ரொம்ப முக்கியமானது. சோ அந்த பரீட்சையை பண்ணும்படியா தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெஸ்ஸலோனிக்கே பட்டணத்து சபைக்கு தீமோத்தேயு அனுப்புறார். தீமோத்தேயுவே, நீ போய் பாரு, அங்க எவ்வளவு பேருக்குள்ள உண்மையான விசுவாசம் இருக்குது, எவ்வளவு பேர் நடிக்கிறாங்க, விசுவாசிகள் அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க. சோ கொரிந்திய சபையிலுமே நிறைய பேர் நடிக்கிறவங்களா தான் இருந்திருக்கணும். சோ ரெண்டு விதமான விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஃபேக் ஃபெய்த் அல்லது ஒரு போலியான விசுவாசத்தோடு சபைக்குள்ளே இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள், உண்மையான விசுவாசத்தோடு இருக்கிறார்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சோ உண்மையான விசுவாசம் என்றால் என்ன? அந்த 2 தெஸ்ஸலோனிக்கேயர்ல நம்ம 1 தெஸ்ஸலோனிக்கேயர் அந்த பகுதியை நம்ம விட்டுற வேண்டாம். அது இன்னும் ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். 1 தெஸ்ஸலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 6வது வசனத்தினுடைய முதல் பகுதியையும் நம்ம வாசிக்கலாம். இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து உங்களிடத்தில் வரும்போது உங்கள் விசுவாசத்தை அறிந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களிடத்துல வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து எங்களுக்கு சொன்னான் அப்படின்னு சொல்றாரு. விசுவாசத்தையும் அன்பை, இந்த இடத்துல இதை மாத்திரம் நீங்க பாருங்க. விசுவாசம் எப்பொழுதுமே எதோட கூட சேர்ந்து இருக்குது? அன்போடு கூட சேர்ந்து இருக்கிறது. சோ விசுவாசமும் அன்பும். சோ இந்த 10வது வசனத்துல ரோமர், நம்முடைய ஆக்சுவல் டெக்ஸ்ட் வருவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் வரங்களை பயன்படுத்தி அவர்களுக்கு ஊழியம் செய்யும் போது அவருடைய எந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறார்? விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும். வெரி குட். விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய அந்த காரியத்தை நாம் ஞாபகத்துல கொண்டு வருவோம். அந்த 6வது வசனத்திலையும் 7வது வசனத்திலையும் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது அந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட் யாருக்கு பண்ணுகிறார் அந்த மாதிரி காரியங்களை எல்லாம் விட்டுட்டு ஆக்சுவல் மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்னது? 7வது வசனத்துல தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு. So in order to produce the obedience unto faith, obedience of faith, அது நம்ம தெளிவா பார்த்தோம். விசுவாசத்தினால் வருகிற கீழ்ப்படிதல், அப்படிதானே? சோ பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியம் செய்யும் பொழுது அவர் என்ன, தன்னுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் கீழ்ப்படிதல் உண்டாக வேண்டும். விசுவாச தெளிவாகவும் இருதயத்திலையும் நம்முடைய மனதால ஒரு பிக்சரை ட்ரை பண்ணியிருக்கேன். இதை இன்னும் டெவலப் பண்ணி நல்லா இதை நம்ம பார்க்கலாம். மத்தேயு எழுதின 1 தெஸ்ஸலோனிக்கேயர் 3வது அதிகாரத்துல நம்ம ஒரு சில இந்த டீச்சிங்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள முயற்சி செய்யலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 11, 12 இந்த 2 வசனத்தையும் நம்ம வாசிப்போம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில்
பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். பாக்கியவான்களா இருப்பீர்கள்னா என்ன? Blessed அப்படின்னா ஹாப்பி. ஹாப்பி ஆக்சுவலா இன்னும் இந்த ஃப்ரேஸும் நமக்கு நல்லா பதிஞ்சிருக்கட்டும். மெக்காரியோஸ், blessed. நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் சந்தோஷமாய், சோ உங்கள் பேரில் பொய்வான்களா இருப்பீர்கள், நீங்கள் சந்தோஷப்படுகிறவர்களாய் பட்டு களி கூறுங்க. பரலோகத்தில் இப்ப இந்த இடத்துல அவங்க பல பண்ணுகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குதா நமக்கு? So this is the இருக்கும் என்கிற அந்த விசுவாசம். This is இருக்கும் 11வது அதிகாரத்துக்கு போக வேண்டாம். அந்த phrases நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். கண்டு அதை அணைத்துக் கொண்டு சில அனைத்து காரியங்கள், நித்தியத்துக்குரிய காரியங்கள், மேன்மையான காரியங்கள், அவைகள் மேல் உள்ள விசுவாசமும் அவைகளை நேசிக்கிற எந்த காரியமும் இருக்குமானால், இந்த விசுவாசத்திலே நாம் உறுதியா இருப்போமானால், உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள். ஆனால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு கனி கூறுவீர்கள். இதன் அடிப்படையிலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்திலே மத்தேயு 5:11-12 நம்ம வாசித்தோம் இல்லையா? 44வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நல்லா கவனிச்சீங்களா? உபத்திரவம் வரும் பொழுது மக்கள் நம்மளை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை நம்ம மேல பொய்யாய் சொல்லும் பொழுது 2 காரியங்கள் நடக்குது. people நம்மளை உபத்திரவப்படுத்துகிறார்கள், நிந்திக்கிறார்கள், தூஷிக்கிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே 2 காரியம் நடக்கிறது. ஒன்று சந்தோஷப்பட்டு களி கூறுகிற ஒரு அனுபவம். இன்னொன்னு இப்ப என்ன வாசித்தோம்? சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு எவ்வளவு கட்டளைகளை சுவாமி சொல்றாரு. 44வது வசனத்துல மாத்திரம் எத்தனை கட்டளைகள் இருக்கிறது. இந்த கட்டளைகள் எல்லாம் ஈஸியான கட்டளைகளா? மிக மிக கடினமான கட்டளைகள். ஆனா இந்த பிரின்சிபிள் என்னன்னா, இந்த விசுவாசம் நமக்கு இருக்கும்னா, இந்த 12வது வசனத்துல நம்ம வாசித்தோம்ல, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் என்ற அந்த faith, அந்த விசுவாசம் நமக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா, விசுவாசத்திலே நாம் ஸ்திரப்பட்டவர்களாக இருந்தால், சந்தோஷப்பட்டு களி கூறுதல் அது ஒரு அவுட்கம். இரண்டாவது அவுட்கம், we will have an enormous power to love our enemies. நம்மை இந்த காரியங்களை எல்லாம் செய்து நிறைவேற்றுவதற்கான வல்லமை அதிலிருந்து தான் வருது. This is the secret. So சத்துருக்களை சிநேகிக்க முடியும், சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்க முடியும், பகைக்கிறவர்களுக்கு பதிலாக நன்மை செய்ய முடியும், நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண முடியும். ஒரு பவர். இதுதான் மிஷனல் லைஃப். இந்த 44வது வசனம் அதுதான் obedient life, கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை. இதுதான் பவுலுடைய மிஷன் ஸ்டேட்மென்ட்ல எழுதியிருக்கிறார்.
So obedient unto faith, விசுவாசத்தினால் வருகிற கீழ்ப்படிதல். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னோம்? This is called sanctification. அது ஏன் இப்படியும் சொல்லுகிறோம் என்றால், ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்றால், அது கீழ்ப்படிதல்னா நம்ம வேற எதையும் நினைச்சிட கூடாது. This is what we are into. ஒவ்வொரு நாளும் காலையில இருந்து ராத்திரி வரையிலும் நம்முடைய டாஸ்கே basically we are aiming at a life that is obedient to the commandments of the word of God. கீழ்ப்படிதல் உள்ள தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் நமக்கு எய்ம். ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமல் போனபடியினாலே நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக நடந்து கொள்வது அப்படிங்கறத இன்னொரு விதத்திலே சொன்னால் பரிசுத்தமாகுதல், sanctification process. இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் நம்ம படிச்ச அந்த பிரின்சிபல்ஸ் மறந்துவிட வேண்டாம். 16வது வசனம் நம்ம அடிக்கடி ரிப்பீட் பண்ணுகிற வசனம் எம்பிடிசில. விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். சோ வெளிச்சம் எப்படி பிரகாசி? விசுவாசம் பரலோகத்தில் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள், தேவனாகிய கர்த்தர் யார், அவர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை குறித்த ஒரு விசுவாசம் நம்பிக்கை உண்டாக்குகிறது. அந்த விசுவாசம் எனக்குள்ளே அடக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. அந்த சந்தோஷத்தினால் நான் நிரம்பினவனாக மகிழ்ந்து களி கூறுகிறேன். அது எனக்குள்ளே நடக்கிறது. அது மாத்திரமல்ல, நான் சத்துருக்களை நேசிக்க முடிகிறது, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க முடிகிறது, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ண முடியுது. இப்படி இயேசு சுவாமியுடைய இந்த கடினமான கட்டளைகளையும் கீழ்ப்படியத்தக்கதான ஒரு வல்லமையை எனக்கு கொடுக்கிறது. சோ இந்த காரியத்தை நான் செய்யும் போது மனுஷர் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு தேவனை மகிமைப்படுத்துவார். Mission statement being fulfilled. So இதே ப்ராசஸ் தான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 12-13 நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். இப்போ அதனால நம்ம அதில் டுவெல் பண்ண மாட்டோம். அந்த இதோட சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நோட்ஸ்ல இல்லைன்னு நினைக்கிறேன். பிலிப்பியர் 2:12-13 மிக முக்கியமான ஒரு ஃப்ரேஸ். மீண்டும் நம்ம மேபி வருகிற நாட்கள்ல அதை தியானிப்போம். ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய காரியத்தை நம்ம மத்தேயு 5:14, 15, 44, 16 படிச்சது ரொம்ப தெளிவா இருக்குதுல்ல. சோ இதே பிரின்சிபிள தான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:12-13 ரொம்ப தெளிவா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இந்த விசுவாசத்தின் மூலமாக நமக்கு அந்த பரிசுத்த வாழ்க்கை எப்படி உண்டாகிறது அப்படின்னு சொல்றாரு. ஏன் நான் இதை சொல்றேன்னா, கடந்த வாரத்துல இந்த வாரத்துல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 2 நாள் மிகுந்த ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு கண்டிஷன்ல நான் காணப்பட்டேன். ஒரு வீடியோல ஒரு நல்ல பிரபலமான ஒரு தேவதாசன் பேசின ஒரு காரியம், இந்த ஃப்ரேஸ் தான் அவர் எடுத்தாரு. இந்த ஃப்ரேஸ் the same exact phrase பிலிப்பியர் 2:12-13 ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா நாம இன்டர்பிரட் பண்ற காரியத்துக்கு ஆப்போசிட்டா இருந்தது நினைச்சு தாங்குனா வேதனையில இருந்தேன். ஸோ அதனால இதை கண்டிப்பா எடுக்கணும்னு யோசனை. பட் ஆனா டைம் நமக்கு குறைவா இருக்குது. பட் தி சேம் பிரின்சிபிள், அதே காரியம் தான் அருமையானவர்களே. இதே ப்ராசஸ் தான் 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 11-12 நம்ம ஏற்கனவே தியானிச்சோம். உங்களுக்கு ஒருவேளை ஞாபகம் இருக்குன்னா 2 தெசலோனிக்கேயர் 1:11-12. சோ மத்தேயு 5வது அதிகாரம் 11-12-44-16 இவ்வளவு வசனத்தையும் நல்லா திரும்பியும் நம்ம வீட்டுல போய் தயவு செய்து நீங்க மெடிடேட் பண்ணுங்க இந்த ப்ராசஸ்ல. பிலிப்பியர் 2:12-13 பேரலலா வச்சுக்கோங்க. 2 தெசலோனிக்கேயர் 1:11-12 இந்த 3 ஃப்ரேஸ்மே இதை தான் விளக்குது. இப்போ நீங்க இந்த பிக்சரை பார்க்க ட்ரை பண்ணுங்க.
சோ ஃபெய்த் எங்க இருக்குது? ஃபெய்த் எப்போதுமே நம்முடைய இருதயத்திலே, அருமையானவர்களே. ஃபெய்த் வந்து இங்க கிடையாது, மைண்ட்ல கிடையாது. மைண்ட்ல நம்ம ஃபேக்ட்ஸ அப்படியே கொண்டு வரோம், ரிலேட் பண்றோம். அதை வந்து நம்ம அந்த மைண்ட்ல அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதுக்கு பிறகு இருதயத்திலே தான் விசுவாசம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் என்பது, நீதி உண்டாக இருதயத்திலே வாசிக்கப்படும் அப்படி வாசிக்கிறதுக்காக இல்லை, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். அதுக்கு முந்தின வசனம் ரோமன்ஸ் 10:9 இஸ் a favorite words of mine. அப்படி ஒரு பாட்டு உண்டுன்னு சொன்னேன். ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தார். ஸோ ரெண்டும் கன்சிக்யூட்டிவ் வேர்சஸ்ல வருது. ஸோ ஃபெய்த் இஸ் ப்ரொடியூஸ்ட். விசுவாசம் இந்த இருதயத்திலே ப்ரொடியூஸ் ஆகிறது. அதோடு சேர்ந்தது தெரியுதான்ல, லவ் ஃபார் காட், தேவனை குறித்த ஒரு நேசம், தேவனை குறித்த ஒரு அன்பு அதோடு கூட வருகிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சி, ஜாய் இன் காட். வசனங்கள் எல்லாத்தையும் இதோட சேர்த்து பாருங்க. பிலிப்பியர்லயும் சரி, இப்ப நம்ம வாசித்ததுலயும் சரி, சந்தோஷப்பட்டு களி கூறுகிற அந்த ஜாய் இன் காட், அதுவும் இருதயத்துல உள்ளது, மைண்ட்ல. அதோடு சேர்ந்து டிசையர், ஹார்ட் இஸ் தி டிசைர் ஃபேக்டரின்னு பார்த்திருக்கோம் இல்லையா? இருதயத்துல டிசைர் உண்டாகும். சோ இந்த ஃபெய்த் வந்து இப்படிப்பட்ட எல்லா குணாதிசயங்களையும் இருதயத்துல உண்டாக்குகிறது. இயேசுவின் மேல ஒரு அலாதியான அன்பை உண்டாக்குகிறது. ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியையும் கலிகூறுதலையும் உண்டாக்குகிறது. இதை சொல்லும்போது இயேசு சொல்லுகிற அந்த வசனத்தையும் எடுக்கணும்னு சொல்லி எனக்கு ஆசையா இருக்குது. The joy of the Lord, என்னுடைய சந்தோஷத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். பிதாவாகிய தேவனோடு கூட இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள அந்த சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா? அந்த சந்தோஷத்தை தான் நமக்கு கொடுக்கிறார். நம்ம வசனத்தை நான் இதுக்காகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார். நான் சொல்லிய இந்த வசனங்களினால, நான் இந்த வசனங்களை நான் எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், உங்களுக்குள்ளே என்னுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள நிறைவாயிருக்கும்படி நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? சோ இந்த விசுவாசம் நமக்குள்ள தேவனுக்குள்ளே கழிகூறுதலை உண்டாக்குகிறது. அதோடு சேர்ந்து desire to obey. இந்த விசுவாசம் வராத வரையிலும் நமக்கு கீழ்ப்படிதல் வந்து வாயளவுல வரும், கையளவுல வரும். நல்ல ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல போறேன். டைரக்டா நம்முடைய கைகள்னால சொல்லும்போது ஒரு சின்ன காரியம் ஞாபகம் வருது. ஒரு குடும்பத்துல ரெண்டு பிள்ளைகள், பாய்ஸ், அப்பா அம்மா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மூத்த பையன் ஏதோ குறும்பு பண்ணிட்டான். அப்ப அப்பா சொன்னாரு, ஸ்டாண்ட் அப் ஆன் தி சேர். நீ செய்த குற்றத்துக்கு பனிஷ்மெண்ட் நான் சொல்ற மாதிரி இல்ல, சீரியஸா ஸ்டாண்ட் அப் ஆன் தி சேர், சேர் மேல நீ எழும்பி நில்லு அப்படின்னு சொல்லி. நம்ம நாட்டுல அப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்காங்கன்னா தெரியல, பேரண்ட்ஸ் மேபி வெளிநாடா இருக்கலாம். ஸ்டாண்ட் அப் ஆன் தி சேர்னு பல்ல கடிச்சிட்டு எந்திரிச்சு நின்னுட்டே மெதுவா சொன்னா அவங்க அம்மாட்ட, ஐம் ஸ்டாண்டிங் அவுட் சைட் பை சிட்டிங் இன்சைட் அப்படின்னு. நான் வெளியே உங்க பார்வையில தான் நான் நிக்கிறேன், வேற வழியே இல்ல. அப்பா அவ்வளவு கண்டிப்பானவரா இருக்காரு, வேற வழி இல்லாம நான் எழுப்பி நிக்கிறேன், ஆனா உள்ளுக்குள்ள நான் உட்கார்ந்துதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். சோ இருதயத்துல வந்து இதை நான் ஏன் செய்யணும்? It comes from the desire. There is a desire to obey. இதுதான் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கும் உள்ள வித்தியாசம். பழைய படிந்தவர்கள் உண்டு. தாவீது பெஸ்ட் எக்ஸாம்பிள். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி, உம்முடைய கட்டளைகளின் மேல் பிரியமா இருக்கிறேன். கட்டளைகளை கமாண்ட்ஸ் யாராவது நேசிப்பாங்களா? நேசிக்கிற மனிதர்கள் இருந்தார்கள் பழைய ஏற்பாட்டிலே. அவங்களாலதான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடிஞ்சது. ஏன்னா விசுவாசம் இல்லாம இந்த டிசைர் வராது. அந்த தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரியம் தேவனுடைய கட்டளைகளின் மேலே இருந்தது என்றால் அவர் விசுவாசத்தில் ஆபரேட் பண்ணார். So love, joy, desire to obey உண்டாக்கி
அதுக்கு பிறகுதான் அது வில் வருது. அது நம்முடைய சித்தம், கான்சியன்ஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்க இட் கம்ஸ் அஸ் a force. ஆக்சுவலா ஒரு ஃபோர்ஸபிளா வர்ற ஒரு பவர் மாதிரி வருது. பிகாஸ் இந்த ஃபெய்த் இருக்கிற இடத்துல என்ன வேலை செய்யும்? கிரேஸ். faith and grace, this is gospel. Faith and grace work together. எப்பவுமே couple, twins. So grace comes as gospel, which is the mind of God. Gospel, which is the mind of God. அதை எக்ஸ்பிளைன் பண்ண பின்னால நம்ம கிளியரா பார்ப்போம். தேவனுடைய மனதிலே ஒரு பெரிய ஒரு திட்டம், ஒரு ஜெலஸான ஒரு திட்டம் இருக்கிறது. and that plan is the gospel. அதுதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் ஒரு 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 நபரை குறித்தது. it's about the son of God, Christ. so அங்கிருந்து அந்த கிரேஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லா வரதுனால, because of the power of grace and faith, love for God, joy in God, desire to obey, இது எல்லாமே வந்து நம்முடைய சித்தத்தை ஆட்கொள்கிறது. சோ சித்தத்தையும் விருப்பத்தையும் அவருடைய சித்தம் நம்முடைய சித்தமா ஃபோர்ஸ்ஃபுல்லா வரதுனால அந்த கிரேஸ் helps in joyful obedience. அந்த பையனை எழுப்பி நிக்க சொல்லும் போது, நான் உள்ளேயும் நான் எழுப்பி நிக்கிறேன், நான் தப்பு தான் பண்ணியிருக்கேன், அப்பா கொடுத்த கட்டளையை நான் மனமாற ஏற்றுக்கொள்றேன், அப்பா கொடுத்த பனிஷ்மெண்ட்டை நான் இருதயபூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஸோ இருதயத்திலையும் நான் நிற்கிறேன், வெளியிலையும் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு ஜாய்ஃபுல் ஆக்ட்ஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ் வரும். அதுதான் சரியான சாங்டிஃபிகேஷன். பிரியமானவர்களே, this is the sanctification according to the gospel. அல்லது விசுவாசம் கிருபை வேலை செய்து உண்டாகிற பலனாக, ஃப்ரூட்டாக உண்டாகிற சாங்டிஃபிகேஷன். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாவும் ஒரு சாங்டிஃபிகேஷன் இருக்க முடியுமா? சாதாரணமா டைரக்டா இந்த வில், அந்த எழுப்பி நின்றுட்டு உள்ள உட்கார்ந்துருக்கேன்னு சொன்னால அப்படிப்பட்ட ஒரு ஒபீடியன்ஸும் உண்டு. அது இங்க இருந்து உருவாகும். இது எல்லாத்தையும் விட்டுறோம். இது அவங்கதான் மனுஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஓவரா ஹைலைட் பண்ணி பேசுறவங்க. இது இவங்க வந்து என்னால ஒண்ணுமே முடியாது அப்படின்னு சொல்லுகிற மக்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து லீஸ்ட் ஆஃப் தீஸ் இது பார்த்தோம்ல, சினிமா பார்த்தோம். ஸோ அந்த ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆன அதே வாரத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ கோயின்சிடென்ஸ்ல ஒரு டிவியில ஒரு விளம்பரம் வந்துச்சு. அது வந்து நான் நினைக்கிறேன் இந்தியா டுடேயோ அல்லாட்டி சிஎன்என்னோ ராகுல் காந்தியோட எடுத்த ஒரு இன்டர்வியூ. அப்போ அது வந்து முழு நீள இன்டர்வியூ. அது நான் முன்னாடி பார்த்திருக்கேன். அதுல இருந்து ஒரு சின்ன கிளிப்பிங் மாத்திரம் போட்டாங்க. அது என்ன கிளிப்பிங்னா, இன்டர்வியூ எடுக்கிறவர் கேட்கிறாரு, நீ வந்து உங்க அப்பாவை கொன்னவங்களை மன்னிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி. were you able to forgive, were you able, அது வேர்ட் ரொம்ப பிடிக்கும், were you able to forgive the murderers of your father? yes அப்படியா? yes. எப்படிங்க, how were you able to do that? எப்படி உன்னால் மன்னிக்க முடிந்தது? ஆனா இங்கிலீஷ்ல ஏபிள்னு வருது பாத்தீங்கன்னா, எப்படி உனக்கு அது வல்லமை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. what made you, அல்லது how were you able to? அவன் சொன்னது இப்படி ஸ்டைல் பண்ணுவார்ல, somehow I was able to do. so somehow I was able to do. அதான் இது. So நீங்கள் வேதம் வாசிக்க வேண்டும், நீங்கள் ஒழுங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். so somehow I'll be doing. so அதுல வந்து வில் பவர் அதிகமானவங்க குறைவானவங்க அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம்ல, அப்படி உண்டு ஆக்சுவலா. ஸோ வில் பவர் ஸ்ட்ராங்கா இருக்கவங்க அந்த வில் பவர்லேயே சில காரியங்களை மேற்கொள்ள முடியும். பட் அதே நேரத்துல அடுத்த நாள் தான் நான் நினைக்கிறேன், அடுத்த நாள் அல்லது 2 நாள் கழிச்சு லீஸ்ட் ஆஃப் தீஸ் பார்த்தோம். பட்
Gladys was able to forgive. Where did it come? It came in the process of it. It came from the heart by faith. Yes, it's an unbearable thing. காலங்கள் 20 வருஷம் 30 வருஷம் கடந்து போனதுனால நான் நினைக்கிறேன் சம்பவம் அப்படியே சம்பவம். Even now I am able to forgive. This is an impossible task. Forgiving is an impossible task. Forgiving such a people is impossible task. But the faith in my God, எனக்காக அவர் வைத்திருக்கிற காரியம், என்னுடைய மரித்து போன எரித்து சாம்பலாகப்பட்ட என்னுடைய கணவனையும் பிள்ளைகளுக்கும் கணவனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களின் மேலே விசுவாசம், அன்பு, அதன் நிமித்தமாய் வருகிற உள்ளான சந்தோஷம், that gave, joyful obedience. அந்த நேரத்துல அந்த பெயின், அதை நான் சொல்லல, we have pain, அது unbearable pain, but நிச்சயமா அவங்களுக்கு உள்ளான ஆழத்துல அந்த joy in God கண்டிப்பா இருக்க முடியும். That gives enormous power. இப்படிப்பட்ட கீழ்ப்படிதலிலே God is glorified. So அந்த வேத பண்டிதர் பிலிப்பியர் 2:12-13 எடுத்து இதிலே மனுஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் விசுவாசியினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் பாதி, தேவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் பாதி என்று சொல்லும் பொழுது, அப்படா பாதி glory ஆண்டவருக்கு போனா போதுமா? Are we satisfied? I am not satisfied. I want to live a life, missional life. இதுதான் missional life ன்னு போட்டுருக்கேன். My missional life should bring 100% glory to God and God alone. அப்படின்னா இந்த ப்ராசஸ்ல அந்த ஃபெய்த் எப்படி உருவாகும் அது மட்டும் நான் சொல்லலன்னு நினைக்கிறேன். அதுவும் நமக்கு இது வந்து மனப்பாடமா இந்த பிக்சர் இருக்கட்டும். வேத வசனம், பரிசுத்த ஆவியானவர், வேர்ட் அண்ட் தி ஹோலி ஸ்பிரிட். இப்போ நம்ம இணைந்து இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம பண்ணும்போது, வேத வசனத்தை நம்ம படிக்கும்போது, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய நிலைமைக்கு ஏற்றபடி இந்த வசனங்களில் சிலவற்றை அல்லாட்டி வசனத்தினுடைய பாதிகளை உங்களுக்கு எது தேவையோ அதை the word, Holy Spirit, அந்த ரெண்டும் சேர்ந்து உங்களுக்குள்ளே அந்த விசுவாசத்தை, எனக்குள்ளே அந்த விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. There is no shortcut at all. Without the word of God, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். சுத்தி அங்கதான். So இப்போ அடுத்த ஆஸ்பெக்ட்க்கு நம்ம போலாம். இது வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வரத்தினாலே, அவருக்கு இருந்த விசுவாசத்தினாலே மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும் போது, ரோம திருச்சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்யும் போது, அந்த obedient unto the faith, விசுவாசத்தினால் வருகிற கீழ்ப்படிதல், அதாவது sanctification அவர்களுக்கு எப்படி வர வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்த்தோம். இப்போ அவருடைய ஊழியத்தை குறித்து அடுத்த இன்டர்பிரேட்டிவ் क्वेश्चनக்கு நம்ம போவோம். பவுல் ஆவியின் வரங்களை எதன் அடிப்படையிலே பயன்படுத்துகிறார்? இயற்கையான தாளந்துகளில் இருந்து பவுலின் ஆவிக்குரிய வரங்கள் எவ்வாறு வேறுபடுகின்றன? இதில் விசுவாசமும் கிருபையும் எவ்வாறு செயல்படுகின்றன? So இப்போ now we are moving into missional practice. இது missional life, இது missional practice. விசுவாசத்தினால் உண்டாகும் ஊழியம், the ministry that comes through faith. ரொம்ப கிளியரா சொல்றாருல, என்னுடைய விசுவாசத்தினால நீங்க, உங்களுடைய விசுவாசத்தினாலே நான், we are being mutually blessed, we are being mutually ministered. உங்களாலே நான் ஊழியம் செய்யப்படுகிறேன், என்னுடைய விசுவாசத்தினாலே நீங்கள் ஊழியம் செய்யப்படுகிறீர்கள். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர், உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர்,
அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார். சோ இந்த அற்புதங்கள், அடையாளங்கள் அல்லது ஊழியத்தினுடைய காரியங்கள் அது கூட இப்படி நடக்க, இங்க வந்து ராகுல் காந்தியோட எக்ஸாம்பிள் சொன்னா இல்லையா, அதே மாதிரி டைரக்டா இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்க முடியும். as facilitators அருமையானவர்களே, நம்முடைய மினிஸ்ட்ரி ஃபெய்த்ல இருந்து ஆரம்பிக்காம வில்லுல இருந்து டைரக்டா நம்முடைய சொந்த முயற்சி, சொந்த எஃபர்ட், என்னுடைய டேலண்ட் அல்லது என்னுடைய நேச்சுரல் டேலண்ட்ஸ்ல இருந்து புறப்பட்டு வர முடியும். should be very careful. so ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்துல நம்ம போனோம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் வரங்களை பயன்படுத்துதல் விசுவாசத்தினாலே அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா வரும். இன்னைக்கு இந்த கான்செப்ட்ல நம்ம ரொம்ப டெவலப் பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் 3வது வசனத்துல இருந்து ஒரு சில ஃப்ரேசஸ் மாத்திரம் வாசிக்க ட்ரை பண்ணுவோம். 3வது வசனம், அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன வரத்தை பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க? எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே, ஓகே, கிருபையினாலே, பட் ஆக்சுவலா என்ன கிஃப்ட் யூஸ் பண்றாரு? கிஃப்ட் அண்ட் கிரேஸ், இது ரெண்டையும் மாத்தி பயன்படுத்துறாரு. கிருபை பயன்படுத்துகிற, கிருபை அப்படின்னு சொல்லி பயன்படுத்த வேண்டிய இடத்துல வரம் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா வரம்னாலும் கிஃப்ட் ஈவு, கிருபைனாலும் ஈவு தான். ரெண்டையும் இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்றத பார்த்திருக்கீங்களா? இதே இதுல நம்ம பார்த்திருக்கிறோம். மிஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது சொல்றாரு, எனக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியமும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அதை படிக்கும்போது நம்ம படிச்சோம் கிருபைன்னு சொல்லி. அது என்ன ஏன் அங்க யூஸ் பண்றாருன்னா, கிருபையாக எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த இனாம், அந்த வரம், கிஃப்ட் நான் யூஸ் பண்றேன். என்ன கிஃப்ட்? அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கிருபையினாலே ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதா கிருபை. சோ 5வது வசனம், சாரி 5 இல்ல, 3வது வசனத்திலே பிற்பகுதி தொடர்ந்து வாசிக்கிறோம் சார். உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே. சோ இந்த பகுதி ஃபுல்லாவே நீங்க வாசித்து பாருங்க. அதுக்கப்புறம் இந்த காரியம் வெளிப்படும். இந்த காரியம் சேம் ப்ரொசீஜர், ஃபெய்த், லவ் ஃபார் காட் அண்ட் அதர்ஸ். விசுவாசம் இருக்கும்போது தேவன் பேரில் அன்பும் மற்றவர்கள் மேல அன்பும் அலாதியாக ஒரு ஃப்ளேம் மாதிரி வரும். அதே மாதிரி சந்தோஷம், மகிழ்ச்சி, ஜாய் டுவர்ட்ஸ் காட் அண்ட் அதர்ஸ், மகிழ்ச்சியாவே இருக்கும். ஆண்டவருக்கு நேராகவும் நம்ம மகிழ்ச்சியா இருப்போம், ஆண்டவருக்குள்ளேயும் மகிழ்ச்சியா இருப்போம். அந்த மகிழ்ச்சி எப்பவுமே மற்றவங்களுக்கும் அது விசிபிளா, எக்ஸ்பிரசிபிளா இருக்கும். அதே மாதிரி desire for God and others, தேவனுக்காக, தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படியும்படியாகவும் தேவனுடைய காரியங்களுக்காகவும் நமக்குள்ள ஒரு டிசைர் இருக்கும், டிசைர் ஃபேக்டரியில. அதே நேரத்துல நம்ம எம்பிடிசி ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ பார்ப்போம் அப்படிங்கிற டிசைரும் ஃப்ளேம் மாதிரி ஃப்ளேமா இருக்கும். மண்டே எப்படா வரும் அப்படின்னு சொல்லி அதுதான் நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கறோம்ல. உங்களை காண வாஞ்சியா இருக்கிறேன். I am yearning to see you. My desire, my love for you, my joy for you. உங்களை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்துறாரா இல்லையா? So it all comes from faith. And இங்கேயுமே அந்த கிரேஸ் வந்து ஒரு ஒரு பெரிய மடை திறந்த வெள்ளம் போல ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து அவருடைய சித்தம், டெசிஷன் மேக்கிங் அதற்கு மேலே கிரியை செய்து கிருபையும் ஆவிக்குரிய வரங்களும் வர்றதுனால
effective acts of joyful ministry. ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு மினிஸ்ட்ரி ஒரு பலாபலனாக வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ 1 பேதுரு 4வது அதிகாரம் 10-11. ஸோ இப்படிப்பட்ட ஊழியத்தினுடைய முடிவு என்ன? அந்த வசனத்தையும் ஒவ்வொரு பகுதியா பார்க்கணும்னு சொல்லி யோசித்தேன். பட் அட்லீஸ்ட் அந்த முடிவை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 10-11. அவனவன் பெற்ற வரத்தின்படியே. சோ இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு வித்தியாசமா. As each one has received. சோ வரங்கள் இல்லாம யாராவது இருக்குமா? சோ இந்த ஆவிக்குரிய வரங்கள், அந்த இன்னொரு ஆவிக்குரிய வரங்களை பற்றி நம்ம வரும்போது மேபி ரோமர் 12வது அதிகாரம் வரும்போது நம்ம பார்ப்போம். பட் ஆனா கொஞ்சம் ஒரு சின்ன கிளிம்ஸ் கொடுக்குறேன். இந்த வரங்களை குறித்து நம்ம ரொம்ப கேட்டகரைஸ் பண்ணி எனக்கு இந்த வரம் இருக்கா, அந்த வரம் இருக்குதா, 12 வரமா, 15 வரமா, 14 வரமா அப்படிங்கிறது அந்த குழப்பம் நமக்கு இருக்க வேண்டாம் ப்ளீஸ். அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட வரம் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு பர்சனாலிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு ஆண்டவர் வரங்களை கொடுக்கிறார். சோ அந்த காரியம் என்னவென்றால், how do I yearn to serve? இந்த கூடுகையிலேயே நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் பார்க்கும்போது இவங்க கொஞ்சம் முகவாடலா இருக்காங்களே, இவங்களுக்கு இவங்களை நான் விசுவாசத்துல ஸ்திரப்படுத்துறதுக்கு நான் ஏதாவது செய்யலாமா அப்படின்னு நான் யோசித்து அவங்க மேல ஒரு வாஞ்சை நமக்கு வரும்பொழுது அவங்கள நாம சந்திச்சு அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வீட்டுல சந்திச்சு அவங்களோட நம்ம பேசும்போது இதுவரையிலும் கிரியேட் செய்யாத ஒரு புதுசான ஒரு கிஃப்ட் உங்களுக்குள்ள ஆப்ரேட்னா உடனே அது ரொம்ப எக்ஸ்டாட்டிக்கா நினைக்க வேண்டாம். ஒரு சின்ன வசனத்தை சொல்லுவீங்க, ஒரு சின்ன காரியத்தை சொல்லுவீங்க, அவங்க சொல்லுவாங்க, அதாவது அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு ஜெபம் பண்ணிட்டு நீங்க வந்த பிறகு அவங்க சொல்லுவாங்க, நீங்க உண்மையிலேயே ஆண்டவர் தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லி. சோ அப்போ நீங்க சொல்லலாம், நீங்க அந்த நேரத்துல உபயோகப்படுத்தினது ஒரு ஆவிக்குரிய வரம், அந்த வரம் அது சம்பந்தமான வரம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி உறுதி செய்து கொள்ளலாம். சோ வரங்கள் இப்படி புதுசா கிரியேட் செய்யலாம், புதுசா வரலாம். பட் காரியம் என்னவென்றால், am I really concerned about a person sitting next to me or in my fellowship to strengthen their faith? அதுதான் இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். பட் ஒவ்வொரு ஃப்ரேஸா நம்ம போகல. பட் வசனம் தொடர்ந்து, நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உத்திரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க. போதித்தல் அடுத்த ஃப்ரேஸ்ல என்ன ஒரு உதவி செய்தல். சோ போதித்தல், உதவி செய்தல் வரங்களை ஆனா 2 மேஜர் கேட்டகரியா பிரிச்சிடலாம். ஒன்னு வந்து ஸ்பீக்கிங் கிஃப்ட்ஸ், இன்னொன்னு ஆக்டிங் கிஃப்ட்ஸ், அல்லது செயல்படுகிற வரங்கள் அல்லது செய்கையிலே செய்யப்படுகிற வரங்கள், பேசுகின்ற வரங்கள் அப்படின்னு சொல்லி பிராடரா கேட்டகரைஸ் பண்ணலாம். இதுல நிறைய காரியங்களை நம்ம உள்ளடக்க முடியும். அல்டிமேட் எண்ட மாத்திரம் வாசித்துட்டு நம்ம அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. ஆமென். அவருக்கே மகிமை. அதுக்கு முந்தின ஃப்ரேஸ்லயுமே சோ அவர் கொடுக்கிற, அதாவது அவர் கொடுக்கிற கிருபை, நல்லா கவனிங்க, இது வீட்டுல போய் ரொம்ப நிதானம் வாசிங்க. அவர் கொடுக்கிற கிருபையின் அளவின்படியும் விசுவாசத்தின் அளவின்படியும் அதன் அடிப்படையிலே செய்யும் பொழுது அவருக்கு மகிமை உண்டாகும். God glorified. So God glorifying missional practice. தேவனை 100% தேவனை முழுமையாய் மகிமைப்படுத்துகிற மிஷனல் பிராக்டிஸ் நம்ம டீச் பண்றோமா? தேவனை முழுமையாய் மகிமைப்படுத்துகிற மிஷனல் லைஃப நம்ம பிராக்டிஸ் பண்ணி நம்மளும் டீச் பண்றோமா அப்படிங்கிறது நம்முடைய இருதயத்திலே எப்பொழுதும் இருக்கட்டும். ஒரு சில காரியங்களை விட்டுட்டு இப்போ இந்த குறிப்புக்கு போலாம். சரி, இவர் அப்போஸ்தலனாச்சே,
இவர் இவருக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை ரோமாபுரியில் உள்ள திருச்சபையார் மத்தியில பயன்படுத்தி அவர்களுடைய விசுவாசம் வளருவதும் ஸ்திரப்படுவதும் ஓகே. அவர்களுடைய விசுவாசத்தின் மூலமாய் என்னுடைய விசுவாசத்துல நான் ஸ்திரப்படுவேன் சொல்றது நியாயமா தெரியுதா? பாஸ்டர் அப்படி சொல்லுவாரா? அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இன்ஸ்பயர்ட் ரைட்டர் ஆஃப் தி வேர்ட் ஆஃப் காட் சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார்? ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன். இன்னைக்கு யாரும் நீங்களே பேச வைக்கல, உங்களை பேச வைக்கல நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்லுகிறார்? ஒன்று ரெண்டு குயிக் ரிஃப்ளெக்ஷன்ஸ். எல்லாருக்குமே வரங்கள் இருக்கு. வெரி குட். அது எல்லாருக்குமே வரங்கள் இருக்கு. சோ எல்லாருக்குள்ள வரங்களும் பயன்பட வேண்டும். சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருக்கும் உள்ள வரங்கள் பயன்படட்டும். நான் அப்போஸ்தலன் அல்லவா? ஒருத்தருக்கே எல்லா வரங்களும் கிடையாது. அதனால இவருக்கு தேவைப்படுகிற அந்த காரியத்துக்கு யாருக்காவது ஒரு ஸ்பெஷல் வரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்கல்ல. That is also true. இன்னொரு ஆமா, ஆஷிஷ். Exactly. Yeah, it is something like that. Mutual blessing. இன்னொரு காரியம் என்னன்னா, yes, exactly. இன்னொரு காரியம் என்னவென்றால், எப்பொழுதுமே வரங்கள் கிரியை செய்யும் போது, வரங்களை நாம் பயன்படுத்தும் போது, கிருபைகளை நாம் ஊழியத்திலே பயன்படுத்தும் பொழுது, the greatest, there is a greatest danger. That is the danger of pride. அதுக்கு ஏராளமான ப்ரூஃப்ஸ் நம்ம எடுக்க முடியும். பட் அப்போஸ்தலனாகிய பவுலே இன்னொரு இடத்துல சொல்லும்போது, நான்காம் வானமா மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ள மாட்டார். ஆமா, அதுக்குதான் அவர் he is very careful about that. வரங்களும் வில்லுல கிரியை செய்ய முடியும். அதனால்தான் மத்தேயு 7ல நம்ம வாசிக்கிறோம், உன் நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், அதை செய்தோம், இதை செய்தோம், ஆனாலும் அதை செய்தாங்க. வரங்கள் கிரியை செய்தது, முழுமையாக கிரியை செய்தது. ஆனால் the point is it didn't came through this process. என்னை அறிகிற அறிவு, நான் உங்களை அறியேன். I don't have a relationship, living, loving relationship with you. That is the problem there. So, என்ன சொல்லிட்டு pride. So pride is the greatest danger. So அப்போஸ்தலனாகிய பவுல், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் ஆவியில் இருந்தாலும் சரீரத்தில் இருந்தாலும் நான் அறியேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்றாரு இல்லையா. அவன் பயங்கரமான பாஷைகளை எல்லாம் கேட்டான் அப்படின்னு சொல்லி இன்னொருவன் சொல்வதை போல சொல்லுகிறான். அதுக்கு காரணம் என்ன? தனக்கு பெருமை வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாதிரி அடுத்தது உடனே சாத்தான், நான் பெருமைப்படாதபடி என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பலவீனத்தை குறித்து அந்த கான்டெக்ட்ல தான் பேசுறாரு. ஸோ வரங்களை நாம் பயன்படுத்தும் போது நம்முடைய ப்ரைட் கண்டிப்பா வரும்னு சொல்லி அந்த ப்ரைட்ல நம்ம டேக்கனவே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரே சாத்தான் மூலமா குட்டுறதுக்கு ஒரு குட்டு வச்சிருக்கிறாரு. அதுல we should be very careful அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஒரே ஒரு பேசேஜை மாத்திரம் நம்ம படித்து முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 4வது வசனம் வரையிலும், அது 1ல இருந்து 10 வரைக்கும் ஒரு டைனாமிக்கான ஒரு கான்செப்ட் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில, இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தின் நாட்களில் உள்ள காரியத்தை நம்ம பார்க்கிறோம். விஸ்தாரமா வீட்டுல போய் வாசித்துக்கலாம்னு நினைக்கிறேன். 1வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. சோ இயேசு கிறிஸ்து
ரெண்டு குறிப்பான கட்டளைகளை இங்க கொடுக்கிறத பாக்குறோம். மத்திய 5வது அதிகாரத்துல ஒரே வசனத்துல சீரீஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் கொடுக்கிறத மறந்துடாதீங்க. ஸோ சம்திங் சிமிலர் இங்கேயும் இடரல்கள் பத்தி பேசுறார். ஸ்டம்பிளிங் பிளாக். சீஷர்களாகிய நீங்கள், இயேசு சீஷர்களை பார்த்து, அது ரொம்ப முக்கியமான காரியம். இயேசு சீஷர்களை பார்த்து, சீஷர்களாகிய உங்களுக்கு மற்றவங்களால, மற்ற சீஷர்களால இடரல்கள் வராம இருக்கிறது கூடாத காரியம். கண்டிப்பா வரும். ஆனா யாரால் இடரல் வருகிறதோ அவங்கள என்ன செய்யணும்னு சொல்றாரு 2வது வசனத்துல. அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலம். மற்றவர்கள் பாவம் செய்வதற்கு நான் காரணமாயிருப்பது எவ்வளவு பெரிய பாவம் அப்படின்னு முதலாவது இயேசு டீச் பண்றாரு. விஸ்தாரமா வீட்டுல போய் வாசிக்குவாங்க. 3வது வசனத்தினுடைய 3வது வசனம் எப்படி தொடங்குதுன்னு பாருங்க. உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். This is a very serious statement. Beware of you. சீஷர்களே, உங்களுடைய சீஷத்துவ வாழ்க்கையை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இடரல் உண்டாக்குனா கழுத்துல எந்திரக்கல்லை கட்டி கீழே தாக்குறது ரொம்ப நல்லது. அடுத்து இன்னொரு காரியத்தை சொல்கிறார். சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. எவ்வளவு நேரம் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்துல சொல்றாரு. ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரம் ஒரு நாள் அவன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னான். சாரி அப்படின்னு சொன்னான். அவனுக்கு மன்னிப்பாயாக. அப்போ காலையில் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது ஒரு பிலீவர் நம்ம கூட ஒர்க் பண்ணுறாரு. காலையில் 3 நேரம் கட் பண்ணிட்டாரு, சாயங்காலம் 4 நேரம், 7 நேரமும் சாரி சொல்றாரு. எப்படி இருக்கும்? This is a huge commandment. Lord, this is humanly impossible. எங்களை மனுஷங்கள் நினைச்சு சொல்றீங்களா? இல்லாட்டி உணர்வு இல்லாத எருமை மாடுன்னு நினைச்சு சொல்றீரா? அப்படிங்கிற மாதிரி தான் சீஷர்கள் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் இங்க இம்ப்ளைட், ஆக்சுவலா வெளிப்படுத்தப்படல. இட்ஸ் இம்பாசிபிள். ஏன்னா நீங்க அந்த பேசேஜ் அதுக்கு முன்னாடி உள்ளதே படிச்சீங்கன்னா லூக்கால குறிப்பா இந்த பகுதியில பரிசேயர்கள் சீஷர்கள், பரிசேயர் சதுசேயர் அவர்களுடைய பிரைட். நல்லா கவனிங்க. பரிசேயர் சதுசேயர் அவர்களுடைய பிரைட். அவர்கள் காப்பு நாடாக்களை நீளமாக்கி சந்தை வெளிகளில் வந்தனங்களை எதிர்பார்த்து பிரைட் அவங்களை அடிப்பாரு. அவங்களுடைய காரியங்களை கண்டம் பண்ணிட்டு இயேசு சீஷர்களை நோக்கி அப்படி மாறி மாறி வருகிறதுலதான் இது ஒரு தாழ்மையான வாழ்க்கை. இவங்க இதுவரையிலும் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் வேதபாரகர்களையும் பார்த்துட்டாங்க. அவங்களுடைய அந்த லீடர்ஷிப்பை தான் இவங்களுக்கு தெரியும். Beware. அதனாலதான் சொல்றாரு, நீங்க எச்சரிக்கையா இருங்க. You are not that kind of leaders, a radical kind of leaders ன்னு சொல்லி ரேடிக்கலான டீச்சிங் வச்சுட்டாரு. யாருதரமா Lord, it is not possible அப்படின்னு சொல்லி தான் 5வது வசனத்துல ஒரு பியூட்டிஃபுல் பிரேயர் ஒன்று ஆண்டவர்கிட்ட பண்றாங்க. ஜீசஸ் liked it. ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடித்தமான ஜெபம். என்ன சொல்றாரு? என்ன சொல்லி கேக்குறாங்க? அப்பொழுது அப்போஸ்தலர், இங்க சீஷர்னு சொல்லல, சீஷர்களை நோக்கி அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர் தொடங்கும்போது சொல்லுது. ஆனா அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும். எதுக்கு? பலன் அங்கே இருக்கிறது என்கிற அந்த விசுவாசம். And so Lord, we need a strong faith, a big faith. எங்களுடைய விசுவாசம் போதாது. இப்போ எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் ரொம்ப குறைய ஆண்டவரே. இந்த விசுவாசத்தை வச்சு ஒரு நாள் 7 தரம் மன்னிக்க முடியாது. It's impossible. It's like a mountain. அது எப்படி இருக்குதுன்னு சொன்னா மல்பரி ட்ரீ அல்லது ஒரு காட்டு அத்தி மரம்
அந்த மரத்துக்குள்ள ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பயங்கர ஸ்ட்ராங்கான ரூட்ஸ். அதை பிடுங்கிறதுக்கு சாதாரண காரணம் இல்ல. ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் ரொம்ப குறைவா இருக்குது, எங்களுக்கு இந்த மாதிரி காரியத்தை எங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது ஏசாமி 6வது வசனத்துல ரத்தின சுருக்கமா ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன? அதற்கு கர்த்தர் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால், கடுகு விதையளவு விசுவாசம் போதும், நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோட பிடுங்கொண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல, அது உங்களுக்கு. காட்டத்தி மரத்தினுடைய வேர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த மரத்தையும் பிடுங்கலாம், காட்டத்தி மரத்தை மாத்திரம் பிடுங்கவே முடியாது. ஆனா அதை கூட பிடுங்கி கடல்ல கொண்டு நட முடியுமா? அந்த அளவு வல்லமை. It will flow like ஒரு பெரிய ஒரு floodgate திறக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு வல்லமை வருமோ அந்த மாதிரி வந்து நீ இதை கூட செய்ய முடியும். கடுகளவு போதும். What is Jesus trying to communicate? இயேசு இங்க என்ன சொல்ல விரும்புகிறார்? It's not about சின்ன விசுவாசமா பெரிய விசுவாசமா அப்படிங்கிறது இல்ல. உனக்கு கொஞ்சம் விசுவாசமே இருந்தா போதும். My power, God's power is so powerful that நீ இந்த ஒரு நாள்ல 7 தடவை மன்னிக்கிறதுக்கு வேண்டியதான அந்த enormous power உனக்கு கொஞ்சம் faith இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றார். It's like நீ நினைக்கிற மாதிரி அதை ரொம்ப நீ நினைக்கிற உனக்கு பெரிய விசுவாசமா இருந்தா நீ பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்யலாம்னு சொல்லி. It is not like that. Faith is not that I give to you. அப்படியே நான் உனக்கு பெர்மனண்டா கொடுக்கிற மாதிரி நீ நினைச்சிருக்க. நான் வந்து உனக்குள்ள பெருசா கொடுத்து அது இன்னும் பெருசா 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 நீ பெரிய பெரிய காரியங்களை செய்யலாம். அப்படியே இல்ல. It will be like ஒரு பெரிய காரியத்தை செய்வது. The point is not about you. The point is about my power. நான் யார் என்பதும் என்னுடைய தேவ வல்லமை எவ்வளவு பெருசும் என்பதுதான் இங்கே பாயிண்டே தவிர நீ எவ்வளவு பெரிய விசுவாசத்தை வைத்திருக்கிறாய், நீ எவ்வளவு பெரிய காரியங்களை செய்வாய் என்பதல்ல. ஒரு சின்ன விசுவாசத்துல நீ பிளக் பாயிண்ட் மாதிரி. அப்படி பிளக் பாயிண்ட் வந்து அந்த ரொம்ப சின்னதா இல்ல, அதுல இருக்கிற அந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த ராட் இஸ் வெரி ஸ்மால். அப்படிதான் அது சுருகும் போது enormous power is flowing. அதான் சொல்றாரு. சோ ஒரு நாள்ல 7 தடவை மன்னிக்கிறதுக்கு இந்த மாதிரி காரியம், இப்படிப்பட்ட மிஷனல் லைஃப் பவர்ஃபுல்லா வாழ்வதற்கு உனக்கு கடுகளவு விசுவாசமா இருந்தா போதும். பிகாஸ் you are not going to do, I am the one who is doing அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எம்பசைஸ் பண்றதுக்கு 8வது வசனத்துல இருந்து ஒரு சின்ன அழகான ஒரு பேரபிள சொல்றாரு. வாசிக்கலாம். 7:8 உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தையை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். What is Jesus trying to communicate இந்த இடத்துல? சில வேத பண்டிதர்கள் சொல்றாங்க இந்த 1வது வசனத்துல இருந்து 10வது வசனம் வரையிலும் சம்பந்தம் இல்லாத காரியங்களாக சின்ன சின்ன பீசஸ், பிட்ஸ் அண்ட் பீசஸாக இருக்கிறது என்று. அப்படி அல்ல, ஏசாமி அப்படி சொல்ல மாட்டாரு. என்ன பாயிண்ட் சொல்றாரு? அதுல உபசாரம் செய்வானோ அப்படின்னு ஒரு வேர்டு தமிழ்ல யூஸ் பண்ணிருக்குல்ல, அது என்னது ஆக்சுவலா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு நன்றி சொல்வாரா, தேங்க்ஸ் சொல்வாரா? இங்கிலீஷ்ல ரொம்ப கிளியராகவே போட்டிருக்கு. அப்பா எனக்காக நீ காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எனக்காக தான், என்னுடைய வயல்ல தான் நீ வேலை செஞ்சிருக்கிற, தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்லி சொல்வாரா? எஜமான் செய்ய மாட்டான். ஸோ
when we come back from the ministry or work, we will not be thanked by God. தேவன் நமக்கு நன்றி சொல்ல மாட்டார். ஏன்? It's a tremendous truth. நாம் நன்றிக்கு பாத்திரமானவர்கள் அல்ல, நாம் ஒன்றுக்குமே பாத்திரம். அதான் அடுத்த வசனத்துல சொல்கிறார், அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். We are unworthy. We are totally unworthy. Lord, you alone are worthy. அதுதான் கிருபை, grace. Whatever I experience and whatever I do, நான் செய்வது எல்லாமே கிருபையின் அடிப்படையிலே. எனக்கு கிடைத்த ஊழியம், அப்போஸ்தல ஊழியமானாலும் எந்த ஊழியமானாலும் என்னுடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, நான் தகுதி உடையவன் அல்ல. அது முழுக்க முழுக்க கிருபை. அது மாத்திரம் இல்ல, அதை வச்சு நாம் அந்த கிருபையை பயன்படுத்தி நாம் ஒவ்வொரு நாளும் செய்வதும் எனக்கு அவருடைய விசுவாசத்தின் அடிப்படையிலையும் கிருபையின் அடிப்படையிலையும். அதனாலதான் நானா அவருக்கு தேங்க் பண்ணணுமே ஒழிய அவர் என்ன தேங்க் பண்ண மாட்டாரு. The point is, God is an awesome God. அவர் பெரியவர், அவர் கனத்துக்குரியவர், அவர் துதிக்கு பாத்திரர். He is so big, he is so amazing. We are unworthy slaves. This is very hard lesson actually. இது வந்து ஹிந்து வேர்ல்ட் வியூல ஊறி போன நமக்கு மிக 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 கடினமான காரியம். நான் ஏதாவது ஆண்டவருக்கு செஞ்சிடணும் அப்படிங்கிற காரியம் தான் நமக்கு எப்பயுமே மேலோங்கி. ஸோ இந்த பேரபிள திரும்பி திரும்பி நீங்க மெடிடேட் பண்ணுங்க. when I was meditating again and again, enormous power came into me and it was an amazing passage. So கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரை shall we all stand up before the presence of God, celebrating the grace of God. தம் கிருபை பெரிதல்லோ அப்படிங்கிற அந்த கோரஸை நம்ம பாடி, shall we try to celebrate the grace of God. ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்கிற அந்த கிருபை, நம்மை ஆண்டவர் பயன்படுத்துது, நமக்கு ஆண்டவர் அனுபவிக்கிற விசுவாசம் எல்லாமே இலவசம். There is nothing in us. அவருக்குள் நாம் இருக்கிறோம், அவருக்குள் நாம் அசைகிறோம், அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். We live, we move, we live, we move in God. அவருக்குள்ளே தான் அவருடைய ராஜ்யம், வல்லமை, மகிமை, everything belongs to him. Everything is grace. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுமே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரே கிருபை. வாழ்நாளெல்லாம் போதுமே நல்பலமுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவ
father's house. நம்முடைய பரமபிதாவினுடைய வீட்டிலே ரிசோர்சஸ் ஏராளம். Count, name any one resource, it is our God's. எந்த ஒரு ரிசோர்சஸ் கவுண்ட் பண்ணுங்க, நேம் பண்ணுங்க, it belongs to our God. Nothing belongs to us. இன்னைக்கு இளங்கோ அனுப்பியிருந்த ஒரு கோட்ல பார்த்தேன், நீங்களும் பார்த்திருப்பீங்க. we are beggars. Apart from the grace we are zero. Apart from grace we are beggars. Even not with a begging bowl, beg பண்றதுக்கு ஒரு பவுல் கூட நம்மட்ட இல்ல. He has to give the begging bowl for our need. அதோடு கூட அவரே கிருபை ஏராளமா போடணும். He is full of grace and mercy. பிரியமானவர்களே, கிரேஸும் மர்சியும் மாத்திரம் அவரிடத்துல கேட்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியா எவ்வளவு வேணாலும் அருளுகிற ஆண்டவர். பெருமை உள்ளவங்களுக்கு மாத்திரம் எதிர்த்து நிற்கிறேன். எனக்கு தெரியும், எனக்கு இந்த எம்பிடிசி பாடங்கள் மண்டே வர்ற லெசன் எனக்கு தெரியும் அப்படின்னா we are out of grace. இந்த பிள்ளைகளை புரிஞ்சிக்க என்னால எனக்கு ஞானம் இல்ல ஆண்டவரே, எனக்கு தெரியாத ஆண்டவரே, நான் இதுவரை படிச்சதெல்லாம் குப்பை ஆண்டவரே. Lord, will you please teach me? Will you please give me grace? சாமி எனக்கு கிருபை தருவீங்களா, mercy இரக்கம் பாராட்டுவீங்களான்னு கேட்கும்போது he is full of, he is rich in mercy and grace, and he is happy to give any amount of grace and any amount of mercy. வர மண்டே அன்றே அப்படிப்பட்ட கிரேஸ் mercy எனக்கு தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, அப்பா துதிக்கிறோம் ராஜா, நல்ல வழி கொடுத்ததுக்கு அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வழியில வந்து சுவாமி